எல்லோருக்கும் வணக்கம். மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இவருடைய கிரக நிலை இந்த ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இவருக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கும் என்பதை பற்றி இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். அதாவது ஒருவருக்கு அற்ப ஆயுள் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ஆயுள்காரகனாகிய சனி, 8ஆம் பாவகம் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த ஜாதகர் அற்பாயுள் அமைப்பில் அவர் இறக்க நேரிடும். அது அவர்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி கை கொடுக்க வேண்டும். அந்த தசாபுத்தி சரியில்லாத தசாபுத்தி நடக்கும்பொழுது, பாவத்துவமான தசாபுத்திகள் நடக்கும்பொழுது 6, 8, 12 அதிபதிகளுடைய தசாபுத்திகள் பாவத்துவமாக இருந்து ராகு, கேது, சனி, செவ்வாய் இவர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கும் பொழுது அந்த பாவகம் நசியும். அவருக்கு அந்த அற்பாயுள் என்ற அமைப்பு ஏற்படும். இவர் நல்லா திருமணமாகி நல்ல நிலைமையில் தான் இருந்தார். இருந்தாலும் அவருக்கு ஒரு 5, 6 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவருக்கு சரியில்லாத தசாபுத்தி வரும் காலகட்டத்தில் நல்ல முறையில் இருந்தவர் திடீரென்று விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இவருக்கு திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறது, கணவர் இருக்கிறார். இருந்தாலும் இவருக்கு அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த ஜாதகத்தில் என்ன கிரக நிலை இருந்தால் இது போல ஏற்படும் என்பதை பற்றி இந்த ஜாதகத்தில் விரிவாக பார்ப்போம். இவர் 1/4/1993 ஆண்டு பிறந்துள்ளார். 4/15 மாலையில் பிறந்துள்ளார். கடலூர், பூச நட்சத்திரம், 1ஆம் பாதம். இவர் சிம்ம லக்னம், 2இல் குரு, 4இல் ராகு, 7இல் சனி, புதன், 8இல் சுக்கிரன், சூரியன், 10இல் கேது, 11இல் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சந்திரன். இவர் 29 வயது 2 மாதம் 27 வயது ஆகும்போது இவர் இறந்து விட்டார். இவர் பிறக்கும்போது சனி தசை 17 வருஷம் 10 மாதம் 15 நாட்கள் பிறக்கும்போது சனி தசை இருப்பு. இவர் இவருடைய படிப்பு ஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் சனியினுடைய பார்வை இருப்பதாலும் இவர் 12ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். அதற்கு மேல் அவருக்கு படிப்பதற்கான அமைப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. புதனும் பாவத்துவ அமைப்பில் சனியோடு சேர்ந்து சரியில்லாத அமைப்பில் இருப்பதாலும் டிகிரி கணக்கில் விலகிதான் இருக்கிறது. இருந்தாலும் சனியினுடைய வீட்டில் பாவத்துவ அமைப்பில் இருப்பதாலும் புதனும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் படிப்பு 12வது வரைக்கும் தான் அவர் படித்தார். அடுத்தது புதன் தசை. புதன் தசை ஆரம்பித்து 34, 35 வயது வரைக்கும் புதன் தசை. ஆனால் இவர் 29 வயது ஆரம்பித்து 30வது வயதிலேயே இவர் தற்கொலை செய்து கொண்டார். விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இவருக்கு அப்போது அந்த தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது அஷ்டம சனி, பூச நட்சத்திரம் அஷ்டம சனி காலகட்டத்தில் ஆரம்பித்தது. அதாவது 2022ஆம் ஆண்டு இவர் 17/6/2022ஆம் ஆண்டு இவர் தற்கொலை செய்து கொண்டு இறக்க நேரிட்டது. அப்பொழுது அவருக்கு அஷ்டம சனி காலகட்டம் நடந்து கொண்டிருந்தது. இவருக்கு இந்த லக்கணத்துக்கு, சிம்ம லக்கணத்துக்கு வரக்கூடாத சனி தசை சிறு வயதிலே வந்ததால் சிறு வயதிலிருந்தே கடுமையாக கஷ்டப்பட்டு மன உளைச்சல் காலாகி உடம்பு சரியில்லாமல் இருந்து இதுபோல அமைப்பில் தான் அவர் இருந்து வளர்ந்து வந்தார். அதன் பிறகு புதன் தசை வந்தது. புதன் 7ஆம் இடத்தில் சனியோடு சேர்ந்து அந்த அமைப்பில் இருக்கிறார். அதுவும் சரியில்லாத அமைப்பாகும். அடுத்தது இவருக்கு லக்னாதிபதி ஆகிய சூரியன் 8இல் மறைந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவினுடைய பார்வையில் தான் இருக்கிறார். இருந்தாலும் இவர் இந்த அளவுக்கு 8இல் மறைவது ஒரு தவறான விஷயமாகும். நண்பருடைய வீட்டில் தான் மறைகிறார். குரு சுக்கிரனுடைய தொடர்பில் தான் இருக்கிறார். இருந்தாலும் இந்த சனி இந்த இடத்தில் 2 டிகிரியில் இருக்கிறது. இந்த சனியினுடைய 3ஆம் பார்வை இந்த இடத்திற்கு 2 டிகிரியில் விழும். அப்ப 2 டிகிரியில் விழும்போது சூரியன் 17 டிகிரியில் இருக்கிறார். அப்போது 17, இதுல ஒரு 13, இதுல ஒரு 2, 15 டிகிரி அளவிற்கு சனி சூரியனை, லக்னாதிபதியை பார்க்கிறார். அது தவறான ஒரு விஷயமாகும். இந்த லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி ஆகிய சனி சூரியனை பார்ப்பது தவறான விஷயமாகும். இருந்தாலும் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார். குருவினுடைய பார்வையில் தான் இருக்கிறார். இவ்வளவு சுபத்துவமாக இருந்தாலும் குரு வக்கர நிலைமையில் இருக்கிறார். வக்கர நிலைமையில் இருந்துதான் பார்க்கிறார். இவ்வளவு சுபத்துவ அமைப்பு இருந்தாலும் இந்த சனியினுடைய பார்வை அந்த லக்னாதிபதியை பலவீனப்படுத்துகிறது. லக்கணத்தை, 7ஆம் இடத்தை பார்த்து சனி லக்கணத்தை பாவத்துவமாக லக்கணத்தை சேதப்படுத்துகிறது. இந்த புதன் தசை வரவில்லை என்றால் இவர் இறந்திருக்க மாட்டார். மாரகாதிபதி, அதாவது சரராசிக்கு 2/7, ஸ்திரராசிக்கு 3/8, 2/7 சரம், 3/8 ஸ்திரம்,
மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து சரராசி மாரகாதிபதி புதனுடைய தசை வரும்போது பொதுவான மாரகாதிபதியாக 2-7 அவர்களுடைய மாரகாதிபதி தசையில் இறக்க நேரிடுகிறது. இந்த சனி அதாவது புதன் தசையிலே ராகு புத்தி சனியினுடைய 10ஆம் பார்வையால் ராகுக்கு விழுந்து ராகுவும் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். ராகு என்பது விஷத்தை கொடுத்து குடித்து இறக்க நேரிடுகிற அமைப்பை அந்த ஏற்படுத்துகிறது. அஷ்டம சனி காலகட்டத்தில் கடுமையான மன அழுத்தத்தின் விளைவாக இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த சனிக்கு செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை இங்கு விழும். 24 டிகிரியில் இருக்கிறது. இங்கு 24 டிகிரியில் செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை இங்கு விழும். அப்ப 24 டிகிரி சனி 2 டிகிரி 6 டிகிரி நெருக்கத்தில் இந்த சனியினுடைய செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு விழுகிறது. அப்ப கடுமையான சனி செவ்வாயினுடைய அந்த இருவருடைய பார்வை சேர்க்கை அமைந்து அந்த எந்த இடத்தை பார்த்தாலும் எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் கடுமையாக பலவீனம் அடையும் என்பது ஒரு விதியாகும். இந்த செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை இங்கு பார்த்து 8ஆம் பார்வை இங்கு பார்த்து 24 டிகிரி சனிக்கு செவ்வாயினுடைய பார்வை நெருக்கத்தில் கிடைக்கிறது. இது போல எல்லாம் இருக்குமா இந்த ஜாதகத்தில்? அதாவது மேலோட்டமாக பார்த்தால் இவர் இறப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது என்பதை பற்றியே தெரியும். டிகிரி கணக்கில் எடுத்து பார்க்கும்போதுதான் இவர் இந்த அற்பாயுள் என்ற அமைப்பு அந்த விதி தெளிவாக கிடைக்கிறது. இல்லை என்றால் மேலோட்டமாக பார்க்கும்போது புதன் சனியை சுபத்துவப்படுத்துகிறார். குரு இந்த இடத்தில் விழுகிறார். 2 டிகிரி 17 19 டிகிரி குருவினுடைய பார்வையில் இருக்கிறது. சனி சுபத்துவமாக இருக்கிறது. லக்னாதிபதி 8இல் மறைந்தாலும் குரு சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கிறார். இது போல எல்லாம் மேலோட்டமாக தோன்றும். சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறார். இது போல எல்லாம் தோன்றும். இருந்தாலும் இந்த சனி செவ்வாயினுடைய பார்வை கிடைத்து லக்னாதிபதிக்கும் லக்னத்திற்கும் இந்த சனியினுடைய தொடர்பு கிடைக்கும் பொழுது அந்த இடம் பாவகம் நலிவடைகிறது. இந்த புதன் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதால் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளது. 5ஆம் இடம் செவ்வாயினுடைய பார்வை தான் இருக்கிறது. செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த ஆண் கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது 5ஆம் இடத்திற்கு அந்த 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கான அமைப்பு உருவாகிறது. லக்கணம் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி சனியால் பாதிக்கப்படும் பொழுது இந்த பிரச்சனை உருவாகிறது. அஷ்டம சனி கடுமையாக அந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி வருவதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாகும். அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. குடும்பாதிபதியும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருந்து அந்த பொதுவான மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இந்த குரு சுக்கிரன் இவர்களுடைய அமைப்பு சுக்கிரங்கள் இயற்கை சுபகிரகங்களாக இருந்தாலும் இந்த லக்கணத்திற்கு ஸ்திரராசிக்கு 3-8க்குரியவர், அதாவது 3-8க்குரியவர் மாரகாதிபதி. 3 என்பது சுக்கிரன், 8 என்பது குரு மாரகாதிபதி. 3-8 லக்னாதிபதிக்கு மாரகாதிபதியினுடைய தொடர்பு ஏற்படுகிறது. இருந்தாலும் இவர்கள் சுபர்கள் தான். ஆதிபத்திய ரீதியில் இவர்கள் குருவும் சுக்கிரனும் சிம்ம லக்கணத்துக்கு மாரகாதிபதியாக வருவார். அப்போது லக்னாதிபதிக்கு அந்த அமைப்பு ஏற்படும் பொழுது அவர் அந்த மாரகத்தை ஏற்படுத்துகிறார். பொதுவான மாரகத்தில் 2-7க்குரியவர் அந்த அமைப்பிலும் அந்த மாரகத்தை ஏற்படுத்தும். இது போலெல்லாம் மேலோட்டமாக இந்த ஜாதகத்தில் அந்த அற்பாயுள் என்ற அமைப்பு சரியாக தெரியவில்லை. இருந்தாலும் அந்த டிகிரி கணக்கில் பார்க்கும் பொழுது அந்த விதி தெளிவாக தென்படுகிறது. இவர் 17/6/2022 ஆண்டு அந்த புதன் திசை ராகு புத்தியில் விஷத்தை குடித்து இறந்தார். இவர் திருமணம் புதன் திசை 7ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் திருமணத்தை கொடுத்தார். புதன் திசையில் சுக்கிர புத்தியில் அவர் திருமணத்தை கொடுத்தார். 6ஆம் இடம் குருவினுடைய பார்வை, 6ஆம் பாவகம் குருவினுடைய பார்வை இருக்கிறது, சந்திரனுடைய பார்வை. இது போல அதிகமாக சுபத்தன்மை ஏற்படும் பொழுது அந்த இடம் நசியும் என்ற அமைப்பில், அதாவது கடன் பிரச்சனை உருவாகும். அதாவது ஒருவருக்கு வேலை கிடைக்கும், கடன் பிரச்சனை உருவாகும், கடனால் ஏதாவது தொந்தரவு ஏற்படும். இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத 6ஆம் அதிபதியினுடைய தொடர்பை தான் அந்த புதன் பெற்றிருக்கிறார். அதனால் அந்த கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த கடன் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் மன வருத்தம் ஏற்பட்டு அஷ்டம சனியில் கடுமையான மன அழுத்தத்தை உருவாக்கி அவர் இந்த ராகு புத்தி நடந்ததால், அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் இருந்து சனியினுடைய பார்வையை தொடர்பு பெற்ற அந்த ராகு கடுமையான சரியில்லாத பலனை தரும்.
இதுபோல் அந்த அமைப்பு நடக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த மரணம் ஏற்பட்டது. சூரியனுக்கு சந்திரன் வந்து ஸ்தான பலத்தோடு தான் இருக்கிறார். அதனால் தான் அவருக்கு அந்த அமைப்பு 29 வயது வரை அவருக்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த குரு சுக்கிரனுடைய சுபர்களால் இருப்பதால் தான் இந்த அமைப்பு இத்தனை வயது வரைக்கும் அந்த ஆயுளானது அனுமதிக்கப்பட்டது. இந்த ஜாதகத்தில் மற்ற விஷயங்கள் ஏதாவது விடுபட்டிருந்தால் கமெண்ட் பண்ணவும். இது ஜாதகம் விளக்கம் சரியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது விடுபட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.